கோர்ட்ல வந்து அந்த சென்சார் போர்டு தரப்புல குறிப்பிட்ட ஒரு வாதம் தான் அதிர்ச்சிகரமா இருக்கு. எங்களுக்கு வந்து எப்ப வேணா நாங்க கொடுத்த சர்டிபிகேட் திரும்ப ரிவோக் பண்ண அதிகாரம் இருக்குன்னு. ஸோ இதுவே எனக்கு ரொம்ப இப்போ அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க, எனக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருச்சு, ஒரு வாரம் கழிச்சு அப்ஜெக்ஷன் இருக்கு, சர்டிஃபிகேட் நான் திரும்ப வாங்கிட்டேன்னா அந்த படத்தோட ஸ்கிரீனிங் ஸ்டாப் பண்ணுவாங்களா? கண்டிப்பா அந்த சுமோட்டோ பவர் இருக்கு அவங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் அவங்க சொல்றாங்க. இந்த ரூல் 24/13 என்ன சொல்லுதுன்னா, இந்த சேர்பர்சனுக்கு சுமோட்டோ பவர் இருக்கு. நாளைக்கு படம் சென்சர் சர்டிபிகேட் கொடுத்த பிறகும் ஒரு பர்டிகுலர் சாரார் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வித்ட்ரா பண்ண முடியும். படத்தை வித்ட்ரா பண்ண முடியும்னா சென்சர் சர்டிபிகேட் திருப்பி வந்து ரிவோக் பண்ண முடியும். திருப்பி ரிவைசிங் கமிட்டி போயிட்டு திருப்பி அவங்க பண்ண முடியும்ன்றதா அந்த ரூல் சொல்லுது. அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்கு சேர்பர்சனுக்கு. பெரிய லெவல்ல ஒரு பெரிய சிக்கல் வந்ததுன்னா, ஒரு திரைப்படம் வெளியான பிறகு ஒரு சமுதாயமே வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணாலோ, இல்ல அரசாங்கம் வந்து ஒரு பெரிய சிக்கல் அதை ஏற்படுத்தினாலோ, கண்டிப்பா வந்து அதுக்கு எதிராக அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரூல் 24/13 அந்த ப்ரொவிஷன் இருக்கு அவங்களுக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா அதான் சொல்லுது. இல்ல பட் ஆனா ஒரு ப்ரொடியூசர் ஒரு காமன் மேன் எப்படி இதை ஸ்டாப் பண்ண முடியும்? ஏன்னா உங்களுக்கு இது பிசினஸ் இல்ல. நாளைக்கு வந்து அவங்க ஒரு அஜெண்டாவோட இப்படி ஒரு படத்தை ரிவோக் பண்ற, ஒரு ரிலீஸ் ஆன படத்தை வந்து நல்லா போயிட்டு இருக்க படத்தை வந்து ரிவோக் பண்றேன்னு சொன்னா அந்த தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நஷ்டம் இல்ல. அப்ப எப்படி சம் பிரசிடென்ஸ் ரைட்? நிறைய திரைப்படம் பண்ணாங்களே அவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி போய் டப்புன்னு ஸ்டாப் பண்ணாங்களே. நீங்க பாத்தீங்கன்னா டேம் அப்படின்ற அந்த ஒரு படத்தை பண்ணாங்க, நிறைய படத்தை பண்ணாங்க. மெட்ராஸ் காஃபி என்ற படத்தை அவங்க பண்ணாங்க. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு படம், தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விடல. சென்சர் ஆன படத்தையே அவங்க வந்து இங்கே வந்து ரிவோக் பண்ணாங்க. கவர்மெண்ட் பண்ணாங்க, சென்சர் போர்டு ஸ்டாப் பண்ணிருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு. சோ அது வந்து என்னன்னா, அது அவங்களுக்கு ரூலுக்குள்ள அந்த அத்தாரிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான். அது எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான். இந்த கேஸ் வந்துதான் நாங்க சொல்றது இதுவரையும் நடக்காத ஒரு விஷயம். அது வந்து விட்டுலாம். அது வந்து ரொம்ப ரேரா எப்பாவது நடக்கிறது. ஏதோ ஒரு திரைப்படத்துக்கு எதிராக மக்கள் ஒரு பெரிய போராட்டம் பண்ணா அப்படி ஒரு நடக்கலாம். ஆனா அந்த மாதிரி ரொம்ப ரேர் தான். இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல சென்சர் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு அவங்க வித்ட்ரால் பண்றாங்க பாத்தீங்களா, ரிவைசிங் கமிட்டி போங்க சொல்றதா இன்னைக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு.